என்னை யாருன்னு என்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சு. அந்த காலம் வரும்போது நான் யாரு அப்படின்னு வெளிப்படுத்தணும். அதனால என்னுடைய பக்தர்களுக்கு முன்னாடிதான் அந்த நிகழ்வு நடந்தது. அந்த அப்பாற்பட்ட சக்தி என்னை முழுவதும் ஆட்கொண்டு அந்த ஆட்கொள்ளும் போது உடல்ல பயங்கரமான ஒரு அதிர்வு ஏற்படுது. என் உடல் எல்லாம் பெருசாகி இவ சாதாரண ஒரு குரு இல்ல, இவ உங்களோட தாய், அந்த இயற்கை தாய் அப்பாற்பட்ட சக்தியா இருக்கா அப்படின்னு அவங்க முன்னாடிதான் என்னைய வெளிப்படுத்துது. எப்பவுமே இந்த ஒரு நல்ல சக்தி வரும்போது தீய சக்தி அதை எதிர்க்கும். அந்த மாதிரி தான் நடந்தது. நிறைய ஒரு அவதூறுகள், நிறைய இழிச்சொல், நிறைய பழிச்சொல். அப்பயுமே என்னுடைய கணவர் எனக்குள்ள சூட்சுமமா இருந்து இதுக்கெல்லாம் நீ செவி சாய்க்க கூடாது, நம்ம இந்த நல்லது கெட்டதெல்லாம் கடந்து இருக்கிறவங்க, நம்ம வந்த வேலையில மட்டும் தான் கவனம் வைக்கணும், நம்ம வந்தது நம்மளோட குழந்தைங்களுக்காக, இதெல்லாம் செவி சாய்க்காம உன்னை தேடி வர குழந்தைங்களுக்கு மட்டும் நீ உன் வேலையை செஞ்சுட்டே வா, காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அப்பயும் என்னை உணர்த்தினாங்க. அதே மாதிரி யாருக்கு பதில் கொடுக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் பதில் கொடுத்துட்டு என் வேலையை செஞ்சுட்டே வந்தேன். என்னை இயக்கிற சக்தி கொஞ்சமா என்னை அப்படியே வளர்த்துட்டு போணுச்சு. பக்தர்கள் அதிகமான பேர் வந்தாங்க. அதிகமான பேரை நான் கொண்டாட்டமா வாழ வச்சேன். பாமர மக்களுக்கு அவங்களோட தேவைகளை, குறைகளை நிவர்த்தி பண்ணேன். நோய் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன். என்ன பிரச்சனைன்னு என்னை தேடி வராங்களோ அம்மானு அந்த சரணாகதி அடையும் போதுதான் ஆணவத்துல எங்கேயோ இருந்துகிட்டு நீ சக்தியா இருக்கையிலடி நீ செய்டின்னு சொன்னா ஒரு காலம் செய்ய மாட்டேன். என்கிட்ட அம்மானு சரணாகதி என்னை தேடி வந்து சரணாகதி அடைஞ்சாலும் சரி, இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்து அம்மானு ஒரு பக்தியா இருந்தா போதும் அவங்களோட தேவைகளை, குறைகளை சரி பண்ணுவேன். இதான் போயிட்டே இருக்கு. இன்னுமே இவங்களோட அவதூறு குறையவே இல்லை. ஒரு பெண் ஆன்மீகத்துல வளர்றாளேன்னு சொல்லி இவ வளர்ச்சிக்கு காரணம் இந்த பெரிய ஆள், இவன் இருக்கான், அவன் இருக்கான்னு ஏகப்பட்ட அவதூறுகள் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் சோசியல் மீடியால. அந்த மாதிரி அவதூறு வந்துட்டே இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நீங்க இருக்கீங்க, இப்போ உங்களோட மனைவியை ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து, ஒரு மிகப்பெரிய வேலை கொடுத்து, ஒரு சேவையா பண்ண வச்சிருக்கீங்க. மக்களை நீ எல்லாமே தன் குழந்தையா பாவிச்சு நீ செய்யுமா அப்படின்னு நீங்க இன்வால்வ் ஆகல. நீங்க அவங்களுக்கு கைட் மட்டும் பண்றீங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி செயல்பட்டு இருக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்க ஒரு பெண்ணு இந்த துறையில வளர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க. அடுத்து ஆணாதிக்கம் இந்த பெண் வளர்ந்துடக்கூடாதுன்னு நிறைய அவதூறு பரப்புறாங்க. அடுத்து இந்த ஒரு சாக்கடை நிறைந்த சமுதாயத்துல இந்த பெண் ஒரு அழகா இருக்காளேன்னு சொல்லி ஒரு தவறான கண்ணோட்டத்துல அணுகிறது. இந்த மாதிரி நாலா பக்கமும் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஒரு இடைஞ்சலும், ஒரு தொந்தரவும், ஒரு பாதுகாப்பும் இல்லாம உங்க மனைவி செயல்படும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்ல வெளியில வருவீங்களா? வெளியில வருவீங்களா? யாரடா ஏன்டா என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்க வருவீங்களா? அதே தான் இங்க நடந்தது. சூட்சுமமா இருந்த என்னுடைய கணவர் இன்னைக்கு புதிய பரிணாமம் எடுத்து அரசு வந்தனாலதான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக தான் பின்னாடி எவனும் இல்லடா, இவ வளர்றதுக்கு, இவளை செயல்படுத்துறது, இவளை இயக்குறது எல்லாமே நான் தான்டா, 2 பேரும் அப்பாற்பட்ட சக்தியா தான்டா இருக்கும் அப்படின்னு வெளிப்பட்டிருக்காங்க. அந்த உண்மையான ஆன்மீகம் அழிக்க முடியாது யாரும். அந்த உண்மையான ஆன்மீகத்தை நிலைநாட்டவும் சத்தியம் ஒரு காலம் தோற்கடிக்க முடியாது.